விளையாட போறோம். இதான் நம்ம விளையாட போறோம். வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணு. சரி கல்லை விட்டு கல்லு பாய. ஓ சாரி, எந்த பக்கம் ஏறணும்? சூப்பர் சூப்பர் டே, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் டாடே. ரிப்போர்ட் பண்றேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. சும்மா அம்மைங்க என்னங்க, இன்னும் இந்த வீடியோக்கு யாரும் லைக் பண்ணணும்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இங்கே பாருங்க, ரைட்டில் குச்சாங்கன்னா இது போகுது. ஆனால் இந்த கேமில் க்ரீனில் குச்சா கூட போகுது. ஹெச்பி வேறு குறைய ஆரம்பிச்சு. தயவு செஞ்சு நெட் இல்லை அதை சொல்லிடாதீங்கண்ணா. ஐயோ அம்மாங்கி போச்சு போச்சு. திருப்பி வந்தோம்னா அடா அங்கே ஏணி இருக்குங்க. ஏணி வந்து நம்ம எங்கே விட்டோமோ அங்கே திரும்பி வர மாதிரி. ஆனால் அது இன்விசிபிளாக இருக்கு. ஓகே ஓகே, கிட்டத்தட்ட இங்கே தானே நம்ம கூடாது. ஒயிட்டை கும்பிட்டு வந்தோம்னா அதனால் இது செக் பாயிண்ட் இங்கே இருக்குது. செக் பாயிண்ட் ரீச் பண்ணால் போதும். செக் பாயிண்ட் இருக்கா? இந்த செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம்னா எந்த இடத்துல அவுட் ஆகணுமோ அதே இடத்துக்கு வந்துடலாம். இது என்ன கீழே இந்த அமௌண்ட்டை பே பண்ணலாம். ஒரு பொய்னா இது நமக்கு. ஓ ஷிட் ஓ ஷிட். அங்கே செக் பாயிண்ட் இருக்கு. அப்படியே ஜம்ப் போட்டு அங்கே க்ரீன் கொடி நட்டு வச்சுட்டு வர வேண்டியது தான். க்ரீன் ஃப்ளாக். பச்சை 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 பச்சை. இது எவ்வளோ பர்சன்ட் இருக்கு இன்னும் முடிக்க போயின்னா இந்த மாதிரி தப்பி. ஜம்ப்பு எது இந்த பின்னாடி அந்த இது மாதிரி வருது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில். அது என்னன்னு தெரில. அது இப்போ எச்சி இப்போ குறைஞ்சிக்கினே இருக்குது. ஏய் இதில் எப்படி நான் நோட்டு வச்சேன். சரி அப்படியே ஏறி ஏறி போகணும். ஸ்வை
அந்த இடத்துல ஃப்ளையிங்காக இருக்காது. சர்டன் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ளையிங் ஆகிற இது இருக்கு. அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக ஜம்ப் பண்ண முடியாதுனால ஃப்ளையிங் இது கொடுத்துருக்காங்க. அதனால பின்னாடி அந்த ஏஞ்சில் எப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்கனா இல்லை டெவில் மாதிரி இருக்கனான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி நான் இன்னும் அந்த கொடியோட தொடவே இல்லை. அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3-4 செக் பாயிண்ட்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு சொல்கிறதுக்குள்ள கீழே விழுந்திருப்பேன். அங்கே தெரிஞ்சு பாருங்க கப்பு முக்கியம் பிகிலே, கப்பு முக்கியம். அந்த காப்பை தேடி நான் போய் தான் கப்பு முக்கியம் பிகிலே, கப்பு முக்கியம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் ஒரேடியாக கீழே போக வேண்டியது. அங்கேருந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணேன். அட கப்பு ஹாஃபு கிட்டத்தட்ட 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோன்றதுக்கு தான் கப்பு கொடுத்தாங்க. நான் கூட பாதி முடிச்சிட்டோம், வீட்டு காட்டையை போட்டுக்கலான்னு பார்த்தேன். வாய்ப்பு அதனால் அந்த க்ரீன் கலர் இதில் படாமல் வந்தேன். இந்த இடம் ஃபுல்லாக இதுவாகவே இருக்குது. அபாசம் ஊதுற மாதிரி வைப்பாங்கன்னு பார்த்தா ஈஸியாக இருக்குது. அபாசம் எதுவும் ஊதலை. நான் கூட நினச்சேன் ஒரேடியாக கீழே போயிட்டேன். டாமி இதுக்கு மேலே போகாத, இதுலேருந்து போக மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே ஒரு இன்விசிபிள் ஏணி இருக்கிறது நான் பார்க்கல. பார்த்துருந்தேன்னா ஹாஃப் வே முடிச்சிருக்கணும். அவரே முடிச்சிட்டு இருப்பான். அந்த ஏணியை மட்டும் நான் பார்த்துருந்தேன். அதாவது இந்த ஏன் ஜெனியாக்கா போடுறேன்ட்டு ஏன்னா போட்டீங்க. ஸோ இந்த சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களோட பெரிய ஃபேனு. ஸோ நீங்கள் போடுறேன் நீங்கள் அதுக்கெல்லாம் நான் போட்டுருக்கேன் இதுக்கு பதிலாக. சரி அப்படியே ஜம்ப் பண்ணி இப்போ பேசிக்கிட்டே இருந்தா அப்படிதான் ஆகும். எவ்வளோ ஆயிட்டு அங்கே ஐயா இது கொஞ்சம் ஜிக்ஸாகவே இருக்குது. இந்த பக்கம் ஜிக்ஸாகவே இருந்தது. ஜிக்ஸாக் அங்கே தெரிஞ்சு டக்குன்னு முடியும் நான் இந்த வீடியோ. ஏன்னா என் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை. இங்கே பாருங்க கல்லெல்லாம் நேரவாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே நேரவாக இருக்குதுங்க. ஸோ எப்படி கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அந்த செவரில் முட்டினாலுமே உங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் மூடிட்டாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஏதோ லைவ் சாட் மாதிரி பேசிக்கலாம். அவ்வளோதான் டவரோட டாப்புக்கே வந்துட்டோம். ஒரு உலகத்தை நம்ம கிட்டத்தட்ட முடிப்போம். இது ஒரு லூப் மாதிரி 3 உலகம் 3 டைம்ஸ் இருக்குது இந்த வேர்ல்டு. ஸோ 3 டைம்ஸ் இருக்கா, 3 டைம்ஸ் நடந்து 2 டைம்ஸ் நம்ம
1 டைம் தான் ஜெயிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் எப்படா போவேன்? செங்குத்து பாருங்க, இது செங்குத்து. எப்போ நான் இந்த 3 வேர்ல்டும் முடியணுமோ அதோட இந்த வீடியோவே முடிஞ்சிடும். எப்படி சர்டன் பாயிண்ட் வந்துட்டோம் பார்த்தீங்களா? இதுதான்டா நம்ம செக் பாயிண்ட்டு. கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சமாக இருக்குது, போகிறது கொஞ்சம் கஷ்டம். இதே மாதிரி லேசி கார் அப்படியே படுத்துக்கிட்டு காலை போகணுன்னு போகிற டவர் ஒன்று இருக்குது. எனக்கு தெரியும் அந்த கேம் விளாட்லாமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது அந்த பூனை தானே, இதே விட கூண்டுக்குள்ள அச்சு வச்சுருக்கீங்க. பாவண்டா அந்த பூனை மூச்சு தண்ணான செத்துருப்பேன். அதாவது இன்னும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். நல்லதான் நம்ம இப்போ தச்சோம். இப்போ மட்டும் நம்ம அந்த பேசியும் நம்ம இந்த ஃப்ளை பண்ணுறதை பார்க்கல. அப்படியே ஒரேடியாக கீழே போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட லூப் மாதிரி இருக்கும். டக்குன்னு நம்ம இந்த 3 வேர்ல்டு இந்த 3 வேர்ல்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோவில் ஒரு சீன் கூட கட் பண்ண மாட்டேன். பட் நான் பாட்டாக ஷார்ட்ஸில் போடுவேன், இல்லை ஃபுல்லாக போட்டுருவான்ட்டு அது உங்கள் டிசிஷன். ஸோ ஷார்ட்டாக ஒரு சீனாக நம்ம போடலாமா, இல்லை ஃபுல் பிக்சரும் போட்டுடலாமான்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வேர்ல்டாக போட்டால் தான் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால் ஒரு வேர்ல்டாக போடலாம். போட்டால் ஒரு 10-20 மினிட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே இதுவாக இருக்குதுங்க. என்ன சொல்கிறது, வாட் ஐ அம் கோயிங் டு டெல். ஜஸ்ட் மிஸ். இந்த செங்குத்தான வழி, அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கப்பு. இது எதுல அந்த கப்பு? ஹாஃப் ஆஃப் தி வே. கிட்டத்தட்ட 1.5 வேர்ல்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நியூட்டன்ஸ் லா படி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தால் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பண்ணுறதான் அது மூவ் ஆகும். பாருங்க, பாதி போயிடுச்சு. விழுந்துதான் நீங்கள் எப்படி பார்த்தீங்களா? போடா, அங்கங்கே எதிரி வச்சு நேரிடுங்க. டேய் ஐயோ, இந்த கேமில் கொஞ்சம் செக் பாயிண்ட்ஸ் இருக்குதுனால ஓகே. அவுட் ஆகாமல் போயிடுவா. அவுட் ஆகிடக்கூடாது குமார். ஜெயிச்சிடணும் குமாரே. எல்லா கேம்லாம் அவுட் ஆகிடுற. ஒரு டைம் கூட இல்லை அவுட் ஆகக்கூடாது. ஜஸ்ட் மிஸ் அவுட் ஆகிட்டுருக்கீங்க. ஐயோ, ஒரே இடத்துல உச்சிக்கிறேனே. டேய் போடா. ஐயோ டே, போயிடுறா ப்ளீஸ்ரா. முச்கி வர போச்சு. செங்குத்தான வழி இல்லை ஒரே ஸ்டார்கிட்ஸ் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே செங்குத்தாக வச்சுருந்தானுங்க. எப்படி போகிறது, எங்கே போகிறது எதுவுமே தெரிஞ்சுக்காது. ஸோ கையில் கட்டி தொங்குற பாடம் ஒரு டவர் இருக்குது. அந்த டவருக்கு போகலாமா வேண்டாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பேசிக்கிட்டே அதனால
செகண்ட் வேர்ல்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபினிஷ் த வேர்ல்டு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு வேர்ல்டு தான். இந்த வேர்ல்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் திருப்பி நான் ஃபஸ்ட்டுக்கு போயிடுவேன். எப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு போயிடணும் அதோட இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகிடும். செங்குத்தான வழியில் போவோம். இப்படியே போனால் என்னடா என்ன இந்த அண்ணா இப்படியே ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, போர் அடிக்கணும், ஒரே டைம் போயிடணும். அதனால ஷார்ட்கட் ப்ரோ, ஷார்ட்கட்டில் பூண்டு வந்தீங்கன்னா என்னடா எல்லாம் ஃபஸ்ட்டு வேர்ல்டு தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. எல்லாம் டக்குன்னு பேசிக்கினே முடிச்சிடுறாங்க. அதாவது என் பார்ட்னர் ஷாஹித்தோட வாய்ஸ் ரிவீல் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவன் இப்போ ரோப்ளாக்ஸ் விளாட்றது நிறுத்திட்டான். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தா மட்டும்தான் நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் கொடுங்க. அப்போ தான் நான் அவனோட வாய்ஸ் நான் கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன். 1K சப்ஸ்கிரைபர் நம்ம எப்படியாச்சும் இந்த இயர் முடியறதுக்குள்ளே அடிச்சே ஆகணும். அதுதான் என்னுடைய மெயின் கோல். வருஷம் முடியறதுக்குள்ளே அடிச்சிடலாம் நானும் சொல்கிறேன். என்னுடைய பழைய சேனலே இப்போ போயிடுச்சுங்க. புதுசாக சேனல் ஆரம்பிச்சு அவங்க சப்ஸ்கிரைபர்ஸை தேடி போய் அழிஞ்சி கிழிஞ்சி முடியல. ஜஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிருக்குங்களா. சரி ஒன்று ஒயிட்டு தண்ணி ஆனால் கிரீன் இருக்குது. சரி ஏதோ ஒன்று கிளம்பு காற்று பரட்டும், கிளம்பு காற்று வரட்டும். இந்த கேம் எவ்வளோ பிளேஸாக அப்படின்னா விளாண்டு பாருங்க. சும்மா மாதம் பறந்துக்கினே போகலாம். பறந்து போகணும். அதாவது 6 எங்கள்கிட்ட வந்துருக்கு. ஜஸ்ட் மிஸ் ரெட்டுக்கெல்லாம் போகல. சீக்கிரம் அந்த எண்டை கொடுக்குறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கிறான். நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக போகணும். அந்த செக்மெண்ட் போகணும்னா போகணும். ஆஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேசி ஒரு மாதிரி ஸ்கிப் பண்ண கொஞ்சம் போர் ஸ்கிப் பண்ண முடியலடா, பேசி முடியல. பள்ளி ஆசிரியர்கள் வைப்பு பிரச்சனை ஆரம்பிக்குள்ள அப்பா கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. இன்னும் 3 மணி நேரம். அதனால சித்தம். ஏன்னா இங்கிட்டு தான் வீடு, தான் வீடு.
இந்த 3 ஸ்டேஜ் எப்படியோ கடந்து வந்துட்டேன். கடலாம் வந்துட்டேன். ஓவா எப்படி 3 கப்ஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிவடைக்கும். அதாவது இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேன். எல்லாருக்கும் நான் மிக்க தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.